லாஸ்ட் எபிசோட்ல என்ன ஆச்சுன்னா, நம்ம ஹீரோயினும் தங்களோட லவ் ப்ரப்போஸ் பண்ணிட்டு அப்படியே கிஸ் பண்ணிக்க போனாங்க. அவன் ஹீரோ தெளிவா ஒரு விஷயத்த சொல்லிட்டான். சைல்ட்ஹுட்ல உள்ள சிஸ்டரா பிரதரா நினைச்சது ஓகே தான், ஆனா காலங்கள் போக போக நாம 2 பேரும் சிப்ளிங்ஸ் கிடையாது. அது மட்டும் எனக்கு நல்லா புரிஞ்சுது. உன் மேல கேர் அதிகமாக என்னையே தாண்டி நீ என்னை இழுத்துட்ட அப்படின்னு சொல்லணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த 2 பேரும் அவங்களோட லவ்வை ப்ரப்போஸ் பண்ணிக்கிறாங்க. ப்ரப்போஸ் பண்ணிட்டது மட்டும் இல்லை, பச்சைக்குன்னு கிஸ் வேற பண்ணிக்கிறாங்க. என்ன பண்ணுறது, பரவாயில்ல. இந்த ரமோவில் கிஸ்ஸுங்கிறது ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. அதனால கொஞ்சம் மனசு சந்தோஷமாக தான் இருக்குது. அதுக்கப்புறம் அப்படியே 2 பேரும் உட்காந்துட்டு அந்த சின்ன காதலர்கள் தானே அந்த பறக்கிற விளக்கேற்றி வச்சு பட்டம் விடுவாங்கல்ல, அந்த பட்டத்தை 2 பேரும் சேர்ந்து விடுறாங்க. அது ரொம்ப தூரம் போக 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 இன்னும் அவங்களோட லவ் அதிகமாகிற மாதிரியே அவங்க 2 பேர்த்துக்கு ஃபீல் ஆகுது. இப்படின்னா ஃபீல் ஆகுமா என்ன? லவ் பண்ணவங்க கண்டிப்பாக கமெண்ட்ல சொல்லணும். நான்லாம் சிங்கிளு, நமக்கு விளக்கு எரிஞ்சா என்ன, இல்லை டியூப் லைட் எரிஞ்சா என்ன, நம்ம வாழ்க்கை இன்னும் பிரகாசமாக வாய்ப்பே இல்லை. இப்போ ஹீரோ ஒரு கிஃப்டை கொடுக்குறான். அந்த கிஃப்ட் ஒன்று ஆர்வமா இது எனக்காக தானே அப்படின்னு கேட்குறப்ப, உனக்காக தான், இந்த நேரத்தில் கிஃப்ட் கொடுத்தா உனக்காக தான் இருக்கும், இதில் என்ன உனக்கு டவுட் அப்படின்ட்டு அதை டக்குனு ஓப்பன் பண்ணி பார்க்க போறா. அவன் ஒன்று இருந்துட்டு, இங்கே பாரு, இந்த டே முடியிறப்ப கண்டிப்பா நீ அதை ஓப்பன் பண்ணு, அதுல நீ எதிர்பார்க்காத அளவுக்கு ஒரு கிஃப்ட் அப்படின்ட்டு இருக்கிற கியூரியாசிட்டி இன்னும் அதிகமாக்கிட்டு இருக்கும்போது 2 பேரும் அப்படியே கை கோத்துக்கிட்டே அந்த விளக்க பார்த்துட்டு இருக்காதே நேரம். இவனோட அசிஸ்டன்ட் வந்துட்டு ஒரு கெட்ட செய்தி அப்படின்ட்டு வரான். ஏன்னா இந்த மாதிரி நேரத்துல தான் நீங்க கெட்ட செய்தி கொண்டு வருவீங்களா? அது உண்மையிலேயே ஒரு சில வாழ்க்கையிலேயே அப்படி கெட்ட செய்தி அமைஞ்சு போயிடுது. என்ன விஷயம்னா, இளவரசர் நம்ம படையில இருக்கிற ஆள், அதாவது இப்ப இங்க சுத்தி இருக்கிற ஆட்கள் எல்லாத்தையுமே அரெஸ்ட் பண்ற மாதிரி கைது பண்ற இடங்கள் நின்றுட்டு இருக்காங்க. அப்படிங்கிறப்ப கரெக்டா ஹீரோன் தன்னோட வால் எடுத்துட்டு வீர நட போட்டு இளவரசர் முன்னாடியே போயிட்டு கேர்ளுங்கிற மாதிரியே நின்றுகிட்டு இருக்கா. ஓஹோ, அப்போ இவ்வளவு நாள் நீ என்னை ஏமாத்தி என்னோட படைகளுக்கு தேவையில்லை தாங்கியிருக்க, அதுவும் ஒரு பொண்ணான நீ. இங்க பாரு, வீரங்கிறது பொண்ணோ பையனோ அதுல விஷயம் கிடையாது. அவங்கவுங்க வளர்ந்த முறையும் அவங்கவுங்களுக்குள்ள இருக்கிற ஆற்றலை பொறுத்து அது எது வேணாலும் மாறும். உன்னை பொறுத்த வரைக்கும் நீ ஒரு பப்பட் அப்படின்னு சொன்னோன்னே இளவரசருக்கு செம்ம கடுப்பாயிடுது. இங்க பாரு, நான் வந்துட்டு உன்னை மன்னிச்சு விடுற அளவுக்கு நல்லவன் கிடையாது. என் மேல வைக்க வேண்டிய பாசத்தை உன் மேல கொஞ்சம் ஒரு சில பேர் அதிகமா வச்சிட்டு இருக்காங்க. அதனால உன்னை நான் இங்க கைது பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறேன். அது மட்டும் இல்லாம உன்னோட ஜெனரல் பதவியை நான் பதவிக்க போறேன். அப்படிங்கிறப்ப கரெக்டா ஹீரோ அங்க உள்ள என்ட்ரி கொடுத்து, நாம வேணா ஒரு டீல் போட்டு போமா அப்படிங்கிற மாதிரி இளவரசர்கிட்ட பேசுறான். அந்த டீல் முடிகிற வரைக்கும் இவங்க 2 பேர்த்தையும் வேணா நீ கைது பண்ணி வச்சுக்கோ, மற்றவங்க கைது பண்ணி வச்சுக்கோ, ஆனா டீல் முடிகிற வரைக்கும் நீ எந்த ஒரு தண்டனையுமே கொடுக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லி ஹீரோ அவன் மைண்டை வாஷ் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி தனியா கூட்டு போயிட்டு ஏதோ பேசிட்டு இருக்கான். இங்க பார்த்தா ஹீரோயினையும் அவன் அஸ்டானையும் கட்டி போட்டு வச்சிருக்காங்க. வந்துட்டு இப்ப நீங்க கைது பண்றதால மட்டும் என்ன நடந்துட போகுது? அது மட்டும் இல்லாம உனக்கு எதிராக நிறைய விஷயங்கள் ஆப் ஆயிட்டு இருக்குது. அதனால நீ என்ன பண்றன்னா, பேசாம நீ ஹீரோயின் கூட கை கோத்துடு. உனக்கு என்ன பயம்? உன்னோட பதவிக்கு அவன் வந்துருவாளோ அப்படிங்கிற ஒரு பயம். அது இல்லாம அவன் ஃபேமிலிங்கிறத நீ கிட்டத்தட்டமா கண்டுபிடிச்சிருப்ப அப்படிங்கிறது எனக்கு தெரியும். அதனால இப்படி ஒரு டீல் நம்ம ஒன்று போட்டுப்போமா, அறியறிய நீயே வச்சுக்கோ அப்படிங்கிற மாதிரி ஹீரோ பேசி மைண்ட் வாஷ் பண்ணிட்டு இருக்க. அதே நேரம் இங்க ஹீரோவோட அசிஸ்டன்ட் ஒரு பையன் இருப்பான்ல, அவன் வந்துட்டு கரெக்டா ஹீரோயினோட அசிஸ்டன்ட்டுக்கு சிக்னல் கொடுக்குறான். அங்க இருக்கிற வில்லனோட அசிஸ்டன்ட் பொண்ணு இருக்கால, அவளுக்கு வந்துட்டு இவன் வேணுனே வம்பளித்து அவளை வர வச்சு வேட்டி கழுத்துல வந்து அடிச்சானே அவன் மயக்கப்பட்டு விழுந்துடுறான். அதுக்கப்புறம் ஹீரோயினையும் அவன் அசிஸ்டன்ட்டையும் காப்பாத்திடுறாங்க அங்க இருக்கிற ஆட்கள் எல்லாத்தையுமே. அதுலயே தெரிஞ்சு போச்சு இளவரசருக்கு, இவன் நேரத்தை ஓட்டதான் பார்த்துட்டு இருக்கிறான். ஆக மொத்தத்துல வெளியில இருக்கிறவங்க எஸ்கேப் ஆயிட்டாங்க அப்படிங்கிறது இளவரசருக்கு தெரிஞ்சு போச்சு. உன்னோட பிளான்ல ஒரு விஷயம் சொதப்பிடுச்சுப்பா. என்னது? நீ மாட்டிக்கிட்டிய, அவங்க வேற தப்பிச்சு போயிருக்கலாம். ஆனா இப்ப நீ மாட்டிக்கிட்டல, உன்னை தெரியும் அவங்க கண்டிப்பா வருவாங்கல்ல, வருவாங்க தான். அதனால என்ன பண்ண முடியும்? இப்போதைக்கு அவங்கள தப்பிக்க வச்சிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி ஹீரோ பேசிட்டு இருக்கும்போது இவனை பிடிச்சி ஜெயில போடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. ஹீரோ போயிட்டு ஜெயில தூக்கி போட்டுறாங்க. அவனுக்கு அதெல்லாம் சந்தோஷம் போல, ஜாலியே உட்காந்து கிடக்குறான். அந்த இடத்துல வந்துட்டு ஹீரோயின் வேஷம் போட்டு பாதுகாவல் மாதிரி உள்ள வரா. நம்ம இங்கேருந்து போய் ஆகணுங்கிறப்ப, லூசுத்தனமா எதுவும் பண்ணிட்டு இருக்காதடி. இங்க பாரு, இப்போ வந்துட்டு நீ தான் சேஃபா இருக்கணும். உன்னை அவன் கொல்ற மைண்ட் செட்டில் இருக்கிறான். ஏன்னா அவனோட அரியணைக்கு ஆபத்தா நீ வந்துடுவ அப்படிங்கிற ஒரு காரணத்தால உன்னை கொல்றதுக்காக அவன் துடிச்சிட்டு இருக்கான். இந்த சமயத்தில் நீ இங்கே இருக்க முடியாது, கிளம்பு. இல்லை நான் போகிறவங்க கூட தான் போவேன், இல்லை நான் போக மாட்டேங்கிறப்ப பச்சைக்கரை பிடிச்சிக்கு மறுபடியும் கிஸ் பண்ணிடுறான். இந்த எபிசோடில் 2 கிஸ் வந்துடுச்சு பார்த்துக்கோங்க. அப்படியே கடுப்பாயிட்டு, நான் கடுப்பாயிட்டனோ,
ஹீரோயினுக்கு என்ன பண்றது அப்படின்னு தெரியல. இங்க பாரு, நீ இப்போ என்கிட்ட ஒரு செப்பரேட் பிளான் ஒன்று இருக்குது, அது மூலியமா நான் தப்பிச்சு வந்துடுவேன். ஆனா நீ வெளியில போய் ஒரே ஒரு விஷயம் மட்டும் எனக்காக பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஹீரோ ஒரு பிளானை சொல்றான். கட் பண்ணி இளவரசரை காட்டினா அவன் போயிட்டு தன்னோட அந்த வளர்ப்பு அம்மாவை தான் பார்க்க போறான். அவங்க வந்துட்டு வேண்டிக்கிட்டு அவங்க சிஸ்டர்கிட்ட வேண்டிக்கிட்டு தலையை வச்சு தரையிலையும் இடிச்சுக்கிட்டு வேண்டிகிட்டு இருக்காங்க. அது கொஞ்சம் கொஞ்சம் விபரீதமா போயிட்டு அவங்களுக்கு பிளட் வர ஆரம்பிச்சிருது. ஏன்னா இளவரசர் கொஞ்சம் கோபமான ஆளா இருந்தாலும் இவங்க மேலேயும் ஒரு அக்கறை வச்சிருக்கிறான். அதனால அவன் என்ன பண்றான்னா, அவங்கள தூக்கிட்டு போயிட்டு அவங்க இடத்துல விட்டு இப்படி பண்ணிட்டு இருக்காதீங்க, அவளை என்ன கொஞ்ச நாள் நான் கொன்றுவேன், இப்ப என்கிட்ட இருந்து தப்பிச்சு போயிடலாம், ஆனா அவளை நான் கொல்லாம விட மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கும்போது அந்த அம்மா காலில் விழுந்து கதறது, உனக்கு நான் என்ன பண்ணணும், என்ன வேணாலும் பண்ற, ஆனா அவளை விட்டுடு அப்படிங்கிறப்ப நீ தான் என்ன சைக்கோன்னு சொன்ன, பைத்தியன்னு சொன்ன, இப்போ என்ன நீ என்கிட்ட இப்படி கேட்டுட்டு இருக்க, உன் மேலே எனக்கு அக்கறை இருக்குது, அதுக்காக நான் அவளை விட்டு வைப்பேன் அப்படின்னு தான் நீ நினைக்கவே கூடாது அப்படிங்கிற மாதிரி மறுபடியும் நல்லவனா இருந்தவன் சைக்கோவா மாதிரி பேசிட்டு போறான். இவனை புரிஞ்சிக்கவே முடியலையப்பா. பண்ணி நம்ம ஹீரோனை காட்டினா அவளோட டீமோட சேர்ந்துக்கிட்டு என்ன பண்ணிட்டு இருக்கான்னா, இளவரசரை பத்தி தப்பு தப்பான நியூஸை பரப்பிட்டு இருக்கா. இப்போ வந்துட்டு ராயல் ஹைனஸை பற்றி, அதாவது இளவரசரை பற்றி யார் தப்பாக பேசினாலும் அவங்களுக்கு மிகப்பெரிய தண்டனை கொடுக்கப்படும். அவர் ஒரு விஷயத்த மறைச்சிக்கிட்டு இருக்காரு, அதை வெளியில யாரும் பொதுமக்கள் பார்க்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காகவும் தெரிஞ்சிக்க கூடாது அப்படிங்கிறதுக்காகவும் பல வேலைகளை பண்ணுறாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு நோட்டீஸ் எழுதி ஓட்டிட்டு இருக்கா. அதை வாங்கி படித்த 2 பேர் இளவரசரை பற்றி தப்பு தப்பாக பேசிகிட்டு இருக்காங்க. அவங்க 2 பேர்த்தையும் பிடிச்சி இவங்க வந்துட்டு இளவரசரோட ஆள் மாதிரி அவங்க 2 பேர்த்தையும் மூட்டையில கட்டி வச்சு மிதின்னு மிதிக்கிறாங்க. அப்போ நீங்களாம் இளவரசரோட ஆட்கள் தானே அப்படிங்கிறப்ப ஹீரோயினும் ஆமாம் நாங்களாம் இளவரசரோட ஆள் தான், அதனால தான் உங்களை கொல்ல போகிறோம் அப்படின்னு கொல்ல போகிறாங்க. கடைசியில் அவங்க 2 பேரும் மூட்டைக்குள்ளே இருந்து மாட்டியும் முட்டிக்கிட்டு ஐயோ எங்களை விட்டுடுங்க, தயவு செய்து நாங்கள் இளவரசரை பற்றி தப்பாகவும் பேசல, எதுவும் சொல்லலை அப்படிங்கிற மாதிரி தப்பிச்சு ஓட பார்க்குறாங்க. ஆனால் ஹீரோயினோட பிளானே இதுதான், இளவரசரை பற்றி இங்கே எல்லாமே தப்பாக பேசுகிறோம், ஹீரோ அவங்க ஜெயிலில் இருக்கிற விஷயம் வெளியில் இருக்கிறவங்களுக்கு தெரியணும், அவன் தப்பான விஷயம் பண்ணிட்டு இருக்கான் அப்படிங்கிற விஷயத்தையும் நம்ம தெரியப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக ஹீரோயின் இப்படி ஒரு பிளானை போட்டுட்டு இருக்கா. பிறகு காலையில் இளவரசருக்கு இந்த விஷயம் வந்துட்டு அவங்களோட ஹஸ்பண்ட் மூலியமாக தெரிய வருது, இந்த மாதிரி உங்களோட பேர் ரொம்ப டேமேஜ் ஆகிட்டு இருக்கு, நீங்கள் இப்போ தான் இளவரசராக இருக்கீங்க, இன்னும் பேரரசராக ஆகலை, அதுக்குள்ளே இவ்வளோ பிரச்சனைகள் வெளியில் வந்தால் நமக்கு எதுவும் பிரச்சனை ஆகிடும், நம்ம மந்திரி சபையிலேயே நம்மளுக்கு எதிராக நிறைய பேர் கிளம்பிடுவாங்க, அதனால நம்ம கொஞ்சம் அடக்கி வாசிக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது இல்லை இந்த விஷயத்தில் நான் அப்படி எதுவும் பண்ணவே முடியாது, இல்லை நம்ம பண்ணி தான் ஆகணும், ஏன்னா மக்கள் சப்போர்ட்டு ஃபுல்லாக இப்போ அவங்க பக்கம் மாறிடுச்சுன்னா அதுக்கப்புறம் நமக்கு பெரிய பிரச்சனை ஆகிடும் அப்படிங்கிற மாதிரி அந்த அசிஸ்டண்ட் பக்காவாக ஒரு பிளானை போட்டு கொடுக்க, இப்போ வேறு வழியே இல்லாமல் ஹீரோவை ரிலீஸ் பண்ணி தான் ஆகணும். ஹீரோ வந்துட்டு ஹீரோன்ட்ட சொன்ன பிளானே இதுதான், ஏன்னா இப்போ அவனோட ஆசை வந்துட்டு அதை அரியணையை பிடிக்கிறோம் அப்படிங்கிற ஒரே காரணம் தான். அதில் கண்டிப்பாக நம்ம ட்விஸ்ட்டு வச்சா அவனே நம்ம வழிக்கு வருவான் அப்படிங்கிற மாதிரி தான் ஹீரோ ஒரு பிளானை போட்டிருப்பான். பிளான் பக்காவாக ஒர்க் அவுட் ஆகணுன்னே அவனே வர ஹீரோவை ரிலீஸ் பண்ண, அப்படி ஹீரோவை ரிலீஸ் பண்ணிட்டு இருக்கும்போதே ஹீரோ நக்கல் பண்ணுறான், என் கையை பிடிச்சி தூக்குனா என் காலில் இருந்து நீ மன்னிப்பு கேட்ட மாதிரி ஆகும், தயவு செய்து இந்த விஷயத்த நீ பண்ணுறியாங்கிறப்ப இளவரச முறைச்சிக்கிட்டு எனக்கும் ஒரு காலம் வருண்டா, அப்போ உனக்கு நான் பெரிய ஆப்பா செய்வி வைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரியே பார்த்துட்டு இருக்கும்போது ஹீரோ ஒரு நக்கலை ஒரு லுக்கு விட்றான், நீ என்னதான் ஆப்பு வச்சாலும் அந்த ஆப்பை உனக்கு நான் திருப்பி வைக்காமல் விட மாட்டாடா அப்படிங்கிற மாதிரி கடைசியாக ஹீரோ ரிலீஸ் பண்ணிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் இன்னொரு அறிவிப்பும் கொடுக்குறாங்க, என்னென்னா இவ்வளோ நாள் வந்துட்டு ஜென்ரலாக நம்மளை ஏமாற்றிக்கிட்டு இருந்தது ஒரு பொண்ணு அப்படிங்கிற விஷயத்த சொல்லிடுறாங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்கள இனிமேல் தன்னோட படையில் சேர்த்துக்கிறது இல்லைன்னு அவங்கள வந்துட்டு ஒரு 10 வருஷம் இங்கே இருந்துட்டு நாடு கடத்தி வைக்கிறாங்கிற மாதிரி ஒரு அறிக்கை விட்டுறாங்க. ஆனால் ஹீரோயினை பொறுத்த வரைக்கும் இப்போ ஹீரோ வெளியில் வந்தால் மட்டும் போதும், மற்றபடி அவனுக்கு எதுவுமே தேவையில்லைங்கிற மாதிரி தான் யோசிக்கிறா. ஏன்னா இவ்வளோ நாள் காதலுங்கிற விஷயம் அவள் கண்ணில் படாமே இருந்திருக்கும் போல, இப்போ தான் அவளுக்கு காதல்னா என்னன்னே புரிய ஆரம்பிக்குது. தூரத்துல இருந்து மிஸ் பண்ணிட்டு இருக்கிறதும் காதல் தான், பக்கத்தில் இருந்து மிஸ் பண்ணுறதும் காதல் தான். ரெண்டுக்கும் என்ன டிஃப்ரெண்ட்னா என்னமோ தெரியல, லாங் டிஸ்டன்ஸ் ரிலேஷன்ஷிப்பில் வீடியோ கால் பேசி பாய்ச்சனா கூட கண்ணு தண்ணி வந்துடுது, ஆனால் க்ளோஸ் ரிலேஷன்ஷிப்பில் எப்போவாது நம்ம ஐ கான்டாக்ட் வரும்போது நம்ம ஃபீல் பண்ணதுக்கான அவசியம் வந்துட்டு அங்கே இருந்தால் மட்டுமே அந்த விஷயம் நடக்கும். ஆனால் லாங் டிஸ்டன்ஸ் ரிலேஷன்ஷிப்பில் அப்படி கிடையவே கிடையாது. அவங்கள மிஸ் பண்ணுற ஒவ்வொரு நிமிஷமும் நமக்கு ஒவ்வொரு கண்ணீரை கொடுத்துக்கிட்டு தான் இருக்கும். ஆனால் அதை பெருசாக நம்ம அவங்கள்ட்ட காட்டிக்க மாட்டோம். அவங்கள பொறுத்த வரைக்கும் அது நார்மல்.
அவங்க உண்மையா அனுபவிச்சிருக்கவங்களுக்கு மட்டும்தான் புரியும் அது எவ்வளோ பெரிய வலி அப்படின்ட்டு. ஏதோ வெளியில வந்தோடனே ஹீரோவை கட்டி பிடிச்சிட்டு, உனக்கு ஏதோ ஆகலையே, கை கால்லாம் நல்லா இருக்குல்ல, உன்னை ரொம்ப கொடுமைப்படுத்திட்டாங்களா, நீ சரியா சாப்பிடல, வா நம்ம போய் சாப்பிடுவோம், உனக்காக நான் நூடுல்ஸ்லாம் ப்ரிப்பேர் பண்ணுறேன், உனக்காக ஒரு ட்ரெஸ்லாம் எடுத்து வச்சிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி அவன் ஒரு ட்ரெஸ்ஸெல்லாம் புது ட்ரெஸ்ஸை கொடுத்துட்டு போறா. இதை பார்த்தோன்னே ஹீரோவுக்கு கொஞ்சம் சவுட் ஆகுது, என்ன இவன் நடவடிக்கையில் ஒரு சில மாற்றங்கள் இருக்கே அப்படிங்கிற மாதிரி. அதுக்கப்புறம் ஹீரோ குளிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் சூப் எடுத்துட்டு பரிமாறுறா, ஊட்டிலாம் விட்டுறா. உனக்கு என்ன ஆச்சு, ஏன் இப்படி பண்ணிட்டு இருக்க, வித்தியாசமாக நடந்துட்டு இருக்க, எப்போவும் உன்கிட்ட ஒரு போல்ட்னஸ் இருக்கும், அதே நேரம் கொஞ்சம் திமிரு உன் கண்ணோரத்தில் இருக்கும், அதையும் நான் ரசிச்சுக்கிட்டு இருப்பேன். இப்போ உன் கண்ணோரத்தில் அதிகமாக என்னை கவனிச்சிக்கணுங்கிற ஒரு அக்கறை மட்டும்தான் தெரியுது. ஏன் என்னாச்சு நீ உனக்கு அப்படின்னு கேட்குறப்ப, நீ கொடுத்திய கிஃப்ட்டு, ஆமாம் அதை நீ போனதுக்கு அப்புறம் தான் பிரித்து பார்த்தேன், அதில் என்ன இருந்துச்சு அப்படின்ட்டு ஒரு சின்ன குட்டி ஃப்ளாஷ்பேக் காமிக்கிறாங்க. அந்த கிஃப்ட்டுக்குள்ளே என்ன இருந்திருக்குன்னா, ஃபர்ஸ்ட் டைம் வந்துட்டு ஹீரோயின் வந்துட்டு நம்ம ஹீரோகிட்ட கேட்டிருப்பாங்கள்ல, நம்ம 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கலாமா அப்படின்னு கேட்டிருப்பாங்களே அந்த பெருசு கூட இருந்தப்ப. அப்போ கூட ஹீரோ ஒத்துக்கிட்டு ஒரு சில திங்ஸ்லாம் வாங்க சொல்லியிருப்பான். அதில் கொஞ்சம் கன்ஃபியூஸ் கூட ஆயிருக்குல்ல ஹீரோயினோட அஸ்டடிக்கு. அந்த விஷயத்தில் அந்த 2 லெட்டர்ஸ் எழுதுவாங்க போல் கல்யாணம்னா, அந்த 2 லெட்டர்ஸும், அதாவது மணமகன் அப்படிங்கிற இதில் அவன் சைன் போடணும், மணமகள்ங்கிறத அவங்க சைன் போடணும். இந்த மாதிரி தான் சைனீஸ் முறையில் கல்யாணம் பண்ணிப்பாங்க போல். நமக்கெல்லாம் பத்திரிக்கை அடித்து கல்யாணம் பண்ணுறாங்க, என்ன பண்ணுறது, நமக்கெல்லாம் இப்படி ஒரு ஆப்ஷன் இல்லை கையெழுத்து போடுறதுக்கு. சில பேர் கமெண்டில் இப்போ சொல்லுவீங்க, ரிஜிஸ்டர் மேரேஜில் கையெழுத்து போட்டு கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி. அதுக்கு முதல்ல வாங்கணும், அதுக்கப்புறம் தோண்டணும், அதுக்கப்புறம் தான் கட்டணும் அப்படிங்கிற மாதிரி. அதுக்கு முதல்ல பார்க்கணும், அதுக்கப்புறம் பிடிக்கணும், அதுக்கப்புறம் தான் எதுவாக இருந்தாலும் அப்படிங்கிற டைலாக் தான் மைண்டில் போடுது. பேசிக்கலி 90s கிட்ஸ் எட்டி பார்க்குறாங்க, வேறு எதுவும் இல்லை. இப்போவும் சொல்கிறேன், நான் அப்போவும் சொன்னேன் ஒரே வார்த்தை தான், ஒரு நான் கல்யாணம் பண்ணிக்கன்னு ஆசைப்பட்றேன். இப்போ உன்னோட முழு காதலும் இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சதுக்கப்புறம் எனக்கு இன்னமும் ஆசையாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் சொன்னதுக்கப்புறம் அவங்க 2 பேருமே அந்த இதில் கையெழுத்து போட்டுக்கிறாங்க. கையெழுத்து போட்டுக்கிட்டு 2 பேரும் கிஸ் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் 2 பேத்துக்கு ஹனிமூன் நல்லா பெட்டராக நடந்து முடியுது. அடுத்த நாள் காலையில் 2 பேரும் வைக்கப்பட்டுட்டு வெளியில் வந்து நிற்கப்ப கரெக்டாக நம்ம ஹீரோட டீமு நின்றுட்டு வாழ்த்துக்கள் சொல்கிறாங்க. 2 பேரும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ஆகிட்டீங்க, இனிமேல் ரொம்ப சந்தோஷமாக இருங்க அப்படிங்கிறப்ப ஹீரோனோட அசிஸ்டண்ட் தான் இன்னும் ஏன் ஜென்ரல் பொண்ணுங்கிறத மறுபடியும் என்னால் நம்பவே முடியல. அப்படி லூசு பையலே, இனிமேலும் நீ நம்பலன்னுச்சிக்க, நீலாம் மனுஷ பிறவியே கிடையாதரா பைத்தியம் அப்படிங்கிற மாதிரி ஹீரோவோட அசிஸ்டன்ட் அந்த லேடி புள்ள இருக்குல்ல, அது திட்டிகிட்டு இருக்குது அவனை. அதுக்கப்புறம் ஹீரோயினுக்கு ஹேர் பின் போட்டு வர்றது என்ன, அவளை அழகா பார்க்கறது என்ன, அப்பப்போ சைட் அடிக்கிறது என்ன, இந்த மாதிரி அடிக்கடி ஹீரோயினை டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே தான் இருக்கான். அதுக்கப்புறம் அவள் வால் பயிற்சி செய்கிறப்ப அதையும் ரசிச்சுக்கிட்டு அவள் பக்கத்துலேயே நின்று அவள் வேறத்தான் அதை தொடச்சி விடுறப்ப கரெக்டாக நம்ம ஹீரோட அசிஸ்டண்ட் வந்துட்டு பார்த்துட்றாங்க. உடனே இருந்துக்கிட்டு வேறு யாரோ பார்க்குறாங்க, சம்மன் பார்க்குறாங்க அப்படிங்கிறப்ப அடி நீங்கள் நினைப்ப ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் டி, இனிமேல் என்ன நீ கூச்ச போட்டுட்ருக்குற, இல்லை எனக்கு என்னமோ இது புதுசாக இருக்குது அப்படின்னு சொல்லும்போது, ஓ மேடத்துக்கு புதுசாக இருக்குதோ, ஆனால் உன்கிட்ட எல்லாமே ஓகே தான், இன்னும் இந்த கம்பீரமாக நடக்கிற பார்த்தியா ஒரு நட, அப்போ பார்க்கும்போது தான் கொஞ்சம் ஜர்க் ஆகுது. ஏன்டா இல்லை இப்போவும் ஒரு சின்ன டவுட் இருக்குது. என்ன டவுட்டு, நான் பொண்ணை தான் கல்யாணம் பண்ணியிருக்கேனா அப்படிங்கிறது ஒரு டவுட் இருக்கும்போது, ஃபர்ஸ்ட் நைட்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் இப்படி ஒரு கேள்வி கேட்குறேன் ஒன்றுலாம் அப்படிங்கிற மாதிரி. இவங்க 2 பேரும் இங்கே ஜாலியாக அவன் இவ்வளோ நேரம் தொடச்சி விட்டுட்டு தானே இருந்தான், இப்போ ரொம்ப உரிமை எடுத்துட்டு பச்சைக்குன்னு மறுபடியும் கிஸ் பண்ணுறான். இங்கே பேர் இந்த மாதிரி அடிக்கடிலாம் பப்ளிக்கில் கிஸ் பண்ணாத, எனக்கு ஒரே ரெக்கமாக இருக்குது. என் ஒய்ஃபு நான் அப்படி தான் கொடுப்பேன், ஒரு வேணான்னா சொல்லு, நான் வேறு யாருக்காவது கொடுத்துக்கிறப்ப. இங்கே பேர் இவ்வளோ நேரம் கத்தி பயிற்சி தான் எடுத்துகிட்டு இருந்தேன், அப்புறம் உன் கழுத்தில் வச்சு பயிற்சி எடுப்பேன், எப்படி வசதி அப்படிங்கிறப்ப ஐயையோ அப்படிங்கிற மாதிரி ஹீரோ பதறிட்டு இருக்கிறான். அப்புறம் 2 பேரும் ஒன்றா உட்காந்து சாப்பிடும்போது ஹீரோவுக்கு பிடிச்ச விஷயத்தை எடுத்து வைக்கிறான். இது என்ன, என்னோட அசிஸ்டண்ட் பண்ணதை பார்த்து கற்றுக்கிட்ட மாதிரி இருக்குது, இல்லையே அவள் பண்ணதை பார்த்து நான் உனக்கு கற்றுக்கலையே அப்படின்னா ஒன்றும் இல்லை. இது எனக்கு பிடிக்குன்னு உனக்கு எப்படி தெரியும், அதான் ஹஸ்பண்டோட ஒய்ஃப் ஆகிட்டாங்கள அப்படிதான் தெரியும். ஓஹோ, அப்போ வேற என்ன எனக்கு பிடிக்கும் அப்படிங்கிறத கரெக்டாக சொல்லு. என்ன பிடிக்கும், என்ன பிடிக்கும்னு சொல்ல வரல, ஒன்றெல்லாம் எனக்கு பிடிக்காது. கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் எல்லாமே எதான்டா சொல்கிறீங்க, கல்யாணம் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் எல்லாம் ஒன்றை மட்டும்தாம்மா பிடிக்கும், நீ தான் என் உயிர் அப்படிங்கிற மாதிரி பேசுறீங்க, கல்யாணத்துக்கு அப்புறம் இப்படி கிண்டல் பண்ணுறது. எப்போ உனக்கு எனக்கும் ஒரே விஷயந்தான், என்னது,
நம்ம 2 பேரும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபு. மறுபடியும் நான் எத்தனை தாட்டி சொல்றது? இன்னைக்கே இத 10 டைம் சொல்லிட்டடா நீயி. சரி, சரி. நம்ம 2 பேத்துக்குள்ள வேற யாரும் வரக்கூடாது. சரியா? யாரு வருவான்னு நெனைக்கிற? ஏன் உன் அசிஸ்டண்ட் பொண்ணு. எதுக்கும் நீ பொண்ண மாத்துறது நல்லது அப்படின்னு எனக்கு தோணுது. ச்சே! அவ அப்படிலாம் இல்ல. அவ ரொம்ப ரொம்ப நல்ல பொண்ணு. அவ ரொம்ப ரொம்ப நல்ல பொண்ணுங்கிறதால தான் நான் பயப்படுறேன். ஒரு வேளை அவ பக்கம் சாஞ்சிட்டீங்கன்னா, வேணா நான் உன் ஷோல்டர்லயே சாஞ்சிக்கிறேன் அப்படிங்கிற மாரி ஹீரோயின் இழுத்து தன்னோட ஷோல்டர்ல சாய்ச்சிக்கிறான். அதே நேரம் ஹீரோயினோட அசிஸ்டண்ட் வந்துட்டு ஒரு விஷயம் சொல்றாங்க. இந்த மாதிரி வந்துட்டு இளவரசரோட அசிஸ்டண்ட் அவங்கள பார்க்க வந்திருக்காங்க. எந்த விஷயத்துக்காக பார்க்க வந்திருக்காங்க அப்படிங்கிறது தெரியல. நீங்க வந்து பார்த்தா நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்றப்ப ஹீரோயினும் அந்த விஷயத்துக்காக போறா. எந்த விஷயத்தை பற்றி பேச வந்திருக்காங்கன்னா, நம்ம ஆன்ட்டி வந்துட்டு கொஞ்சம் உணவில் பாதிக்கப்பட்ட மாதிரி இருக்காங்களாம். அதுவும் இவங்க நடப்பாவே இருக்காங்க அப்படிங்கிற ஒரு நியூஸ் அவங்களுக்கு தெரிய வருது. இதை நினச்சி அவங்க ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கும்போது ஹீரோ வந்துட்டு, இங்க பாரு, நான் உங்களை பார்க்க வேணாம்னா நிஜமே நான் சொல்லவே மாட்டேன். ஆனால் ஒரு விஷயம் மட்டும் நல்லா புரியுது. அவங்க பார்வையிலேருந்து பார்க்கும்பொழுது அவங்க கரெக்டு, நீ உன்னோட பார்வையிலேருந்து பார்க்கும்பொழுது அவங்க தப்பாக தெரிஞ்சிருக்காங்க. எனக்கு என்னமோ அவங்க ஒரு அழகானவங்க இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் தோணுது அப்படின்னு ஒரு குட்டி ஃப்ளாஷ்பேக் சொல்கிறா. என்னோடய ஷோல்டரில் இருந்த அந்த தழும்பு ஆக மொத்தத்தில் எனக்கு சின்ன வயசாக இருக்கும்போதே அழைச்சிட்டாங்க. ஏன்னா அந்த நேரத்தில் எனக்கு சூடு வச்சு அந்த விஷயத்த மறைச்சாங்க. என்ன உயிர் வாழ வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இவ்வளவு பண்ணாங்க அப்படிங்கிறது எனக்கு அப்போ புரியல. அவங்க மேலே எனக்கு அப்பைக்கு கோவம் வந்தாலும் இப்போ எனக்கு புரியுது. ஆனால் அவங்க உன்னையே கொல்ல பார்த்துருக்காங்கன்னா அதுதான் எனக்கு என்னமோ அதில் நம்பிக்கையே இல்லை. தாராளமாக நீ அவங்கள போய் பார்த்துட்டு வா, எனக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை அப்படிங்கிற மாதிரி ஹீரோ சொல்கிறான். அவங்க ஒரு குட்டி பை கொடுத்து வச்சுருப்பாங்கல்ல, அதை கொண்டாந்து இளவரசரோட அசிஸ்டண்ட் வந்துட்டு கொண்டாந்து கொடுத்துட்டு போயிருப்பாங்க. அதை பார்த்தோன்னே அவங்களோட ஆன்ட்டி நடப்பு அவங்களுக்கு அதிகமாக வருது. வேறு வழியே இல்லாமல் அடுத்த நாள் காலையில் போய்ட்டு தன்னோட ஆன்ட்டியை பார்க்க போகிறாங்க ஹீரோயின். அவங்க வந்துட்டு பிரார்த்தனை பண்ணிக்கிட்டே இருக்காங்க. சிஸ்டருக்கு மெழுகுத்தி ஏற்றி வச்சு என்னை மன்னிச்சிரு அப்படிங்கிற மாதிரியே அவங்க பூஜை பண்ணிகிட்டு இருக்க அதே நேரம் இந்த பக்கம் திரும்பி பார்க்கும்போது ஹீரோயின் வந்து நிற்கிற மாதிரி இருக்குது. உடனே அவங்க இருந்துட்டு, இல்லை இது அவளாக இருக்காது, இது பிரம்மையாக தான் இருக்கும், கண்டிப்பாக இது அவளாக இருக்கவே இருக்காது அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் மனநலம் பாதிக்கப்பட்டதாக தான் நடந்துக்கிறாங்க. அதுக்கப்புறம் ஹீரோயின் பக்கத்தில் நின்று வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது அவர் ரியல் அப்படின்ட்டு. இவங்க 2 பேரும் என்ன பேசிக்க போகிறாங்கிறத நம்ம அடுத்த எபிசோடில் பார்ப்போம். இந்த எபிசோடு உங்களுக்கு எப்படிப்பட்ட ஃபீலை கொடுத்துச்சு அப்படிங்கிறத கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். என்னோடய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நோட்டிஃபிகேஷன் பில் பட்டனை மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள் சகோ.